வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு தால் வெரைட்டி செய்ய போகிறோம். வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். சமையல் குறிப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தால் தட்கா. ரெஸ்டாரண்ட்லாம் போனோடனே நம்ம ஆர்டர் பண்ணுவோம் ஹோட்டலில். ஒரு மைல்டாக இருக்கும் இந்த டேஸ்ட். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்து அதை 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன், நல்லா களைஞ்சிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் 1 கப் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் தக்காளி ஒரு 2 கப் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் நெய் 2ம் சேர்த்து ஊற்றிருக்கிறேன். தாளிதத்துக்கு ஹோல் ஸ்பைசஸ், பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சம் மராத்தி மொக்கு, அப்புறம் ஜாதி பத்திரி கொஞ்சம், இது எல்லாமே வச்சுருக்கிறேன். இதை முதல்ல போடுறேன். இது போட்டுட்டு அதோட சீரகமும் பெருஞ்சீரகமும் சேர்த்து போடுறேன். 3/4 டீஸ்பூன். இது நல்லா பொரியட்டும். அடுத்தது வெங்காயத்தை வதக்கிடலாம். அடுத்தது 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், அதை இதோடு போட்டுறேன். அடுத்தது கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட், அது தாராளமாக ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். இதையும் போட்டு கிளறிட்டு தக்காளியை சேர்த்துடலாம். அடுத்தது தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். தக்காளி வதங்கிட்டு இருக்கிறப்பவே உப்பு சேர்த்துட்டோன்னா நல்லா வதங்கிடும். கொஞ்சம் தக்காளியும் கொஞ்சம் உப்பும், தேவையான அளவு உப்பும், கொஞ்சம் பச்சை கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த ஊற வச்சுருக்கிற பாசிப்பருப்பை இதோடு சேர்த்துறேன். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு குக்கரை மூடி போட்டு வெயிட் போட்டு வேக விடலாம். நல்லா ஒரு 3 அல்லது 4 சவுண்டு வரட்டும். குக்கரில் நல்லா ஒரு 5 விசில் வர வச்சேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. திறந்து பார்க்கலாம் வெந்துருச்சான்ட்டு. நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதுக்கு நம்ம தட்காங்கிறது எதுவும் வேறு எதுவும் இல்லை, தாளிதம் தான். அந்த தாளிதத்தை இப்போ தாளித்து போட்டுடலாம். இதில் தாளிதத்துக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறது ஒரு 3/4 டீஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு மிளகா வத்தல் கிள்ளி வச்சுருக்கிறேன். ஒரு பச்சை மிளகா 3 நறுக்கி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், அப்புறம் பச்சை கொத்தமல்லி. அடுப்பில் ஒரு சின்ன பேன் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா அதில் சேர்த்துடலாம். சீரகம், நல்லா பொரியிறப்பவே இந்த மிளகாத்தூள், மிளகாய் இதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். இதில் நம்ம தாளிச்சு போட்டோம். சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த தால் தட்கா பூரி சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, கீ ரைஸ், ஜீரா ரைஸ்க்கும் நல்லா மேட்ச் ஆகும். இப்போ நம்ம பரிமாறிடலாம். சுவையான தால் தட்கா தயாராகிடுச்சு. பூரி சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கீ ரைஸ், ஜீரா ரைஸ் அதுக்குமே இது நல்லா மேட்ச் ஆகும். செய்து பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.